வணக்கம். புது புது அர்த்தங்கள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக பத்திரிகையாளர் நம்பி நாராயணன் அவர்களும் காங்கிரஸ் கட்சியின் அமெரிக்க நாராயணன் அவர்களும் நம்ம அரங்கத்துக்கு வந்திருக்கிறாங்க. வணக்கம். வணக்கம். கருத்து கணிப்புகள் பொய்யானவை, அவற்றை மக்கள் நிராகரிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி டெல்லி சட்டப்பேரவை தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் பிரதமர் நரேந்திர மோடி பேசுறாரு. கடந்த காலத்துல எல்லாமே கருத்து கணிப்புகள் பாரதிய ஜனதா கட்சிக்கு ஆதரவாக இருக்கும் வரை அது மக்களிடத்துல அந்த செல்வாக்கு இருக்க வேண்டும்னு நினைச்சாங்களா என்னன்னு தெரியல. இப்போ என்ன காரணத்திற்காக கருத்து கணிப்புகளை நிராகரிக்க வேண்டும்னு மோடி சொல்றாருங்கிறது புரியல. நம்பி நாராயண். இல்லை, கருத்து கணிப்புகள் பொய்யானவை அப்படின்னு ஒரேடியா சொல்ல முடியாது. பல இடத்துல கருத்து கணிப்புகள் உண்மையாக தான் நிரூபிக்கப்பட்டிருக்கு, அதெல்லாம் சந்தேகம் கிடையாது. ஆனால் இங்கே டெல்லியில் பல இடத்துல இன்னொரு பக்கம் என்ன இருக்குன்னா, இன்றைக்கி இருக்கிற ஃபைட்டில், நேரோ ஃபைட்டில் இப்போ கடைசியாக வந்திருக்கிறது கூட 34, 32 நாள் அப்படின்னு ஒரு ஃபிகர் வந்திருக்கு. அப்போ என்ன ஆகும்னா, இந்த மாதிரி கருத்து கணிப்பு வரும்போது மக்களுடைய மனசு மாறும், மனசனுடைய பிரச்சனை வரணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம். ரெண்டாவது, அவர் சில விஷயம் கோட் பண்ணுறார். வாரணாசியில் என்ன நடந்தது, சில இடங்களில் என்ன நடந்தது, அதெல்லாம் உண்மை. ஏன்னா ஒரு பார்ட்டி தனக்குத்தானே கருத்து கணிப்பு நடத்திட்டு அந்த பார்ட்டியை தன்னுடைய ஊடகத்தில் தனக்குள்ள இன்ஃப்ளூயன்ஸ், ஒரு கருத்து கணிப்பினுடைய நம்பகத்தன்மை அதை யார் நடத்தினாங்கிறத பொறுத்து உடனடியாக கேட்கறவங்களுக்கு பார்க்கறவங்களுக்கு தெரியும். அப்போ ஆம் ஆத்மி தனக்குத்தானே நடத்தி கொண்ட ஒரு கருத்து கணிப்பை பொதுமக்கள் சாதாரணமாக ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள்ங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தானே. நீங்க பொதுவான அமைப்புகள் நடத்திய நியாயமான கருத்து கணிப்புகளை பற்றியும் இதுதான் கருத்தா? இல்லை, அவர் அதை என்ன சொல்கிறாருன்னா, மொத்தமாக நான் அப்படி நினைக்கல. இது அந்த ஏரியா ஸ்பெசிஃபிக், அந்த இன்னைக்கு உள்ள சூழ்நிலைக்காக சொன்னதான் நினைக்கிறேனே தவிர பழசோட இதை ஒப்பிட்டு சொல்வதற்கான அவசியம் இல்லைன்னு நான் நம்புகிறேன். நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதாவது கருத்து கணிப்புன்றது ஒரு சைட் டிஷ் மாதிரி எலெக்ஷனில் எல்லா தலைவர்களும் அவர்களுக்கு சாதகமாக இருக்குச்சே கருத்து கணிப்பு என்று சொல்வதும், பாதகமாக இருக்குச்சே வேண்டாம் என்று சொல்வது. இதில் என்ன ஒரு வார்த்தை இந்த உங்கள் இதில் போட்டிருக்குச்சு, பொது வாழ்வில் இத்தகைய பொய்களுக்கு இடம் இருக்கக்கூடாதுன்னு சாத்தான் வேதம் ஓதுகிறது. ஏன்னா பொய்களை சொல்லி ஆட்சிக்கு வந்தவர் இன்னைக்கு பொய்களை பற்றி இவர் பேசுகிறான்றதை மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இது நீங்கள் சொன்னது ரைட்டு. கருத்து கணிப்பு யார் சொல்கிறாங்கன்றதை பொறுத்து இருக்கு. எந்த ஊடகங்கள் சொல்கிறது கருத்து கணிப்புகளே எதை சார்ந்த ஊடகங்கள்னு இன்னைக்கு ஊடகங்கள் எல்லாம் சார்புள்ள ஊடகங்களாக ஆயிடுது. அப்போ எந்த ஊடகங்கள் சொல்கிறதும் மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இன்றைக்கு தானா இன்றைய காலகட்டங்கள்ல முன்ன அவ்வளவு இல்லைன்றதான் உண்மை. அதாவது காலம் மாற மாற ஒவ்வொரு ஊடகத்துக்கே கட்சியை சார்ந்த ஊடகங்களே இருக்குது. கட்சி சார்புள்ள தலைவர்கள் இருக்கின்ற ஊடகங்கள் தங்கள் ஊடகங்களை வச்சிருக்காங்க. அப்படி இருக்கச்சே ரொம்ப தெளிவாக முன்ன இப்போ பல பத்திரிகைகள் இருந்தது, ஹிந்து அந்த மாதிரிலாம். அவங்கெல்லாம் ஒரு சில நேரங்களில் அவங்க லெஃப்ட் ஆர் ரைட் லீனிங் இருக்கலாம். ஆனால் எப்பொழுதும் ஒரு கட்சியை சார்ந்த ஊடகங்கள் இல்லை. இன்னைக்கு கட்சி தலைவர்கள் இருக்கின்ற ஊடகங்கள், கட்சியை சார்புள்ள ஊடகங்கள் இருக்குச்சு இந்த மாதிரி கேள்வி வருது. போன முறை எலெக்ஷனும் போது கூட இதை கருத்து கணிப்பு என்ன வேணும்னு கேட்டு செய்த பொது நிறுவனங்களை பற்றியும் செய்திகள் வந்தது. ஸோ இந்த கேள்விகள் நியாயமான கேள்விகள். ஆனால் இதை மொத்தமாக பொய்ன்னு சொல்லிவிட முடியாது, மொத்தமாக உண்மைன்னு சொல்ல முடியாது. ஆனால் மோடி அவர்கள் சொல்லுவது தான் எனக்கு இதில் வியப்பாக இருக்குது. மோடி அவர்கள் சொல்வது தான் வியப்பாக இருக்கு. நீங்கள் நம்பகத்தன்மை தான் அதில் ரொம்ப முக்கியமானது. நீங்க என்ன கருத்து கணிப்பு வேணும்னு கேட்டு கருத்து கணிப்பை தயாரிச்சு வெளியிடுறவங்களை யாரும் சீரியஸாக பார்க்க போறது இல்லை. அதே சமயத்துல கட்சி சார்புள்ள ஊடகங்கள் நடத்தி வெளியிடக்கூடிய கருத்து கணிப்புகளையும் யாரும் சீரியஸாக பார்க்க போவது இல்லை. ஆனா அமெரிக்க நாராயணன் சொன்ன மாதிரி இஷ்யூ பேஸ்டா சில சமயங்கள்ல இந்த பக்கமும் சில சமயங்கள்ல அந்த பக்கமும் இருக்கக்கூடிய ஊடகங்களை நம்பிக்கையோட மக்கள் பாக்குறாங்க. இஷ்யூ பேஸ்டாக ஒரு கருத்தை வெளியிடுற ஊடகங்களை நம்பிக்கையோட பாக்குறாங்க. அவங்களுடைய கருத்து கணிப்புகளையும் கிட்டத்தட்ட அவர் இப்படிதான் சொல்றாரு அப்படின்னு சொல்லலாமா? இல்லை, டெல்லி பொறுத்தளவுங்க அது ரொம்ப என்ன சொல்றது, ரொம்ப நெருக்கமான போட்டி இருக்கும்போது கருத்து கணிப்புகளுக்கு ஒரு குறிப்பிட்ட பணி இருக்கு. சிட்டியும் நெருக்கமான தேர்தல் போது பொய் கருத்து கணிப்புகள் என்று சொல்லி இவர் பொய் சொல்கிறார். இல்ல பொய்யெல்லாம் நான் இந்த பாருங்க, சில ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு அபிப்பிராயம் சொல்றாங்க. அபிப்பிராயத்தெல்லாம் நம்ம பொய்ன்னு பேசுறது நம்மளுடைய மனசுல உள்ள இதை வெளிப்படுத்துறது தான் இருக்குமே தவிர அது பொய் கிடையாது. நான் மறுப்பதில்லை. என்ன ஆனா விஷயம் இங்க என்ன ஆக்சுவலாக வருதுன்னா, போன எலெக்ஷன்ல இதே மாதிரி வந்தது. அந்த கட்சியை ஒரு கருத்து கணிப்பு வெளியிட்டு நாங்கள் அப்படி ஜெயிச்சிட்டோம். அதாவது மக்கள் மனசை மாற்றுறதுக்கான எத்தனையோ முயற்சிகளில்
கட்சிகள் பண்ணி வெளியிடுறது அதுவும் ஒரு செய்தியா தானே வருது மக்கள் மத்தியில். கடந்த டெல்லி சட்டமன்ற தேர்தல் நடக்கும்போது தனியாக நடக்கல, இப்ப மாதிரி பல மாநிலங்களுடைய இன்னும் சில மாநிலங்களோட சேர்ந்து நடந்தது. அதுல மீதி எல்லா மாநிலங்கள்லயும் சொன்னதெல்லாம் நடந்துருச்சு, இதுல மட்டும்தான் இல்ல. டெல்லியிலயுமே நமக்கு வந்து டெல்லியில எம்பி எலெக்ஷன் நடக்கும்போது என்ன நடந்தது, ஆம் ஆத்மி எக்கச்சக்கமா ஜெயிச்சிரும். நாங்க டெல்லி மட்டும் பிஜேபி வரவே வராதுன்னாங்க. பாவம் கடந்த டெல்லியை தவிர வேற இடத்துல தான் அவங்களுக்கு 3 இடம் கிடைச்சது. அதனால டெல்லியில கூட இந்த அசம்பிளி எலெக்ஷன் இதை வச்சு தான் நாடாளுமன்ற கருத்து கணிப்புகள் நாடாளுமன்ற தேர்தலில் டெல்லியில ஆம் ஆத்மிக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்தது. ஆம் ஆத்மி ஜெயிக்கலையே. இல்ல சார், இதுல மோடி அவர்களுக்கு தோல்வி பயம் வந்துருச்சு. நான் முடிச்சிடுறேங்க. மோடி அவர்களுக்கு தோல்வி பயம் வந்துருச்சு. இது வந்து மோடி அவர்களுடைய எலெக்ஷனை பற்றி அவர்கள் கடந்த 9 மாதங்கள் அவருடைய ஆட்சியை பற்றிய ஒரு கருத்து கணிப்பாகவும் எலெக்ஷனாகவும் மக்கள் பார்க்குறாங்க. இதில் வந்து அதனால் என்ன பண்ணார், முதல்ல வந்து பேடியை நிறுத்தினார், தான் மோடி முகம் இது பண்ணக்கூடாதுன்னு. அதுவும் வந்து அந்தம்மா பொய் சொல்கிறாங்க, என்ஜிஓஸ்லாம் ஏமாற்றி அதில் பணம் பண்ணவங்க எல்லாரையும் இது பண்ணுவாங்க, அந்த மாதிரி வந்திருக்குச்சு. முன்ன வந்து இந்திரா காந்தியோட தானே பண்ணாங்க, அப்புறம் இல்லை ஒரு சப் இன்ஸ்பெக்டர் பண்ணாங்க, அப்புறம் அது இந்திரா காந்தி காரில் அவங்க வீட்டுக்காரன்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் வந்து பொய்யே சொல்லி நான் இனத்தோட சேரும் பணத்தோட சேரும் பொய்யோடு சேர்ந்துருக்கு. ஸோ அது வெளுத்த உடனே அடுத்த சாயத்துக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்குறாரு. மொத்தத்தில் அவர் தோல்வி பயந்து எதையெல்லாம பேசி கொண்டிருக்கிறார். இல்லை அது இல்லை. என்னுடைய விஷயம் எப்படி தோணுதுன்னா, அரவிந்த் கெஜ்ரிவால் பொறுத்த அண்டர் த பெல்ட் ஹிட் பண்ணுற ஒரு பாலிடிக்ஸ் இருக்குது அவர்கிட்ட. எப்போதுமே அதான் இப்போதுமே பண்ணிட்டு இருக்கிறாரு. தன்னை தவிர எல்லா அரசியல் கட்சிகளும் அயோக்கியத்தனமான கட்சிகள்னு ஒரு ஃபிகர் கொடுத்து அப்படி ப்ரோக்ளைம் பண்றது, அப்படி ஒரு அறிவிப்பு வந்து தொடர்ந்து அதை தானே பண்ணிட்டு இருந்திருக்காரு. அண்டர் த பெல்ட் ஹிட் பண்றது, பர்சனலா ஹிட் பண்றது, இந்த மாதிரி வேலையெல்லாம் அரவிந்த் கெஜ்ரிவால் வந்து ஒரு காலத்துல தமிழ்நாடுல திராவிட கட்சி என்ன அயோக்கியத்தனம் பண்ண எப்படி ஒரு பிரச்சாரம் பண்ணதோ கேரக்டர் அசாசினேஷன்ல இருந்து ஆரம்பிச்சு அண்டர் த பெல்ட் ஹிட் பண்றதுன்னா இட் ஹஸ் பிகம் பிராக்டிஸ் ஆஃப் அரவிந்த் கெஜ்ரிவால். அதனால என்ன பண்றது, அப்புறம் ஏங்க அண்டர் தி பெல்ட் அடிக்கிற ஆள நீங்க ஒரு மோடி மாதிரி ஒருத்தர் அண்டர் தி பெல்ட்ல போய் பண்ண முடியாது, ஒரு நாகரிகமான கட்சி பண்ண முடியாது. அப்ப என்ன சொல்லணும், இந்த விஷயத்தை சொல்லித்தான் ஆகணும். அவர் சொல்ற மாதிரிலாம் கிடையாது. அவர் என்ன சொன்னார், ஷீலா தீக்ஷத்துக்கு போன தடவை எலெக்ஷன்ல என்ன சொன்னார், ஷீலா தீக்ஷத் மேல 300 பக்கத்துக்கு என்கிட்ட சார்ஜ் ஷீட் இருக்கு, நான் வந்தா இந்தா போட்டுறேன்னு சொன்னாரு. எலெக்ஷன் முடிஞ்ச உடனே நீ பிஜேபியை பார்த்து நீ கூட நான் ஷீலா தீக்ஷத்தை உள்ள போடுறேன் சொல்றாரு. ஏன்னா இப்போ நான் தான் என்னுடைய மணி எல்லாம் அப்படின்னு சொல்றாரு. எதிர்கட்சிகள் ஷீலா தீக்ஷித் அவர்கள் டெவலப்மெண்ட் நல்லா பண்ணிருக்காங்க, அவங்க வந்து இந்த அவங்க சொன்ன மாதிரி கரப்ஷன் பண்ணல அப்படின்னு அவங்களே சொல்ற அளவுக்கு வந்துருச்சு. பாத்தீங்கன்னா 9 மாசத்துல நாடு எப்படி மாறுதுன்னு பாத்தீங்கன்னா இது மிஸ் இன்டர்பிரேஷன். நல்லா பண்ணா நான் சொல்லவே இல்ல, அவன் மேல சார்ஜ் இருக்கு நான் பனிஷ் பண்ணுவேன்னு சொன்னார். பண்ணலாம் இந்த மாதிரி மிஸ் இல்ல அப்ப இல்லன்னா அர்த்தம் நீங்களே சொல்றீங்க சரியான கூட்டம். மோடி இந்த தேர்தல் குறித்து அச்சப்படவில்லை, பாரதிய ஜனதா கட்சி இந்த தேர்தல் குறித்து அச்சப்படவில்லைன்னா டெல்லி தேர்தலை மோடி அரசு மீதான வாக்கெடுப்பாக கருதக்கூடாது அப்படின்னு சொல்லி வெங்கையா நாயுடு நேற்று பேச வேண்டிய அவசியம் என்ன? இல்ல வெங்கையா நாயுடு பேச்ச நான் ஒத்துக்கொள்ளல. ஏன்னா அதாவது எலெக்ஷன்ல எப்படி இருந்தாலும் கூட தப்போ ரைட்டோ ஒவ்வொன்றுக்கும் ஒரு பைண்டிங் இருக்க தான் செய்யுது. ஆனால் மீண்டும் ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன்னா, டெல்லியில் இன்னைக்கு என்ன நடந்திருக்கு அப்படி கேட்டால் என்டையர் ஆன்டி பிஜேபி ஒரே இடத்துல குமியுது. ஆம் ஆத்மி எப்படி பிரச்சாரம் பண்ணுறாங்க அப்படி கேட்டால் இத்தனை இடத்துல பிஜேபிக்கு ரூலிங் ஸ்டேட்ஸ் இருக்குது, ஏன் ஒரு ஸ்டேட் எனக்கு தரக்கூடாதா? ஏன் நீங்கள் காங்கிரஸையே அண்டர் த பெல்ட் தான் அடிக்கிறாங்க, நீங்கள் எங்களுக்கு ஓட்டு போட்டுருங்க, ஹங் அசம்பிளி வரக்கூடாது, நீங்கள் எங்களுக்கு ஓட்டு போட்டுருங்க. இந்த பிரச்சாரத்தை வீடு வீடாக பண்ணுறாங்க. ரெண்டாவது ஓவைசி கூட சேர்ந்து கொண்டு அத்தனை சிறுபான்மை பெல்ட்லையும் வீடுக்கு வீடு இன்னைக்கு போயிட்டு இருக்காங்க. ஆனால் இதே மோடி என்ன பண்ணாரு, இதே கெஜ்ரிவால் என்ன பண்ணாரு, வாரணாசியில் போய் எலெக்ஷன் மோடியை போய் கண்டெஸ்ட் பண்ணாரு. ஏன் ராகுலையும் ஏன் சோனியாவும் கண்டெஸ்ட் பண்ணலை? அதனால இவருடைய மோட்டிவ் வேறையா இருக்கு, அதுதான் பிரச்சனை. இந்த மோட்டிவ் இருக்கிறதே, இந்த மோட்டிவ்னால தான் இவ்வளவு பிரச்சனை வருது. இஸ் மோட்டிவ் இஸ் ஹிட்டிங் அண்டர் தி பெல்ட் தான், அதுதான் அயோக்கியத்தனமா. ஆர்எஸ்எஸ் வீடுக்கு வீடா போய் சேர்த்து பெருமையா சொல்லிக்கிறாங்க. இல்ல ஆர்எஸ்எஸ் வீடு வீடா எல்லா இடத்துலயும் நான் குறுக்கிடல, நீங்க பேசிட்டு நான் நாராயணன் நீங்க பேசிட்டு நான் குறுக்கிடல. ஆர்எஸ்எஸ் வீட்டுக்கு வீடு போச்சு பெருமையா சொல்றாங்க. இவங்க வீட்டுக்கு வீடா போய் சொல்றது என்ன தவறுன்னு எனக்கு தெரியல. ஆனா அவர் சொல்றதுல ஒரு இது இருக்கு, என்னன்னா இன்றைக்கு எங்களுடைய ஓட்டு காங்கிரஸுடைய ஓட்டையும் அவர் வந்து தன்னுடைய பக்கம் சாய்க்க பார்க்கிறார். அது வந்து எல்லா கட்சிகளும் செய்யறதுதான். நாங்க வெற்றி பெற போகிறோம் அந்த ஒரு பிரமையை ஏற்படுத்துறாரு. அவர் வந்து இவர் சொன்ன மாதிரி ஒரு காலத்துல நீங்கள் அத்தனை பேரும் உத்தமர் தானா சொல்லுங்கன்னு சொல்லிட்டு தான் மட்டும்தான் யோகியன் மற்றவெல்லாம் பரம யோகியன்ற மாதிரி இது பண்ணாரு. அவருடைய சாயம் வெளுத்துக்கிட்டு இருக்கு.
நேற்று கூட பேசிட்டு யதார்த்தம்னு அவங்க ஆளுங்க பேசுறாங்க. யதார்த்த அரசியல் உண்மை, நான் மறுக்கல. நான் மற்றவர்கள் மாதிரி நாங்க வந்து பரமயோகின்னு சொல்ல. இருக்கிற அயோக்கியர்கள்ல காங்கிரஸ்காரர்கள் யோகியன்னு பல பேரை தெளிவா சொல்றேன். இந்த தேர்தலில் கூட பாத்தீங்கன்னா பிஜேபியில தான் தீவிரமான கிரிமினல் கேஸ் உள்ளவர்கள் டெல்லியில அதிகமா இருக்காங்க, ஏறக்குறைய 25%. அதுக்கு அடுத்தது ஆம் ஆத்மி குறைந்தபட்சம் 16-20%. காங்கிரஸ் 16% அதிக உள்ளாங்க. மற்றவர்களை விட நிரந்தரமாக காங்கிரஸ் ஒரு நல்லாட்சியும் நல்லவர்களும் அதிகமாக உள்ள கட்சி என்பது உண்மை. நீங்க மோடி அரசின் மீதான தீர்ப்பு அப்படின்னு சொல்லி எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்றத வெங்கையா நாயுடு சொல்றத மறுகருத்து இருக்குன்னு சொல்றாரு, அவர் வேறு கருத்து இருக்குன்னு சொல்றாரு. நீங்க எப்படி பாக்குறீங்க? நீங்க வந்து மோடியினுடைய ஆட்சி மீதான தீர்ப்பும் இதுல இருக்குன்னு சொல்றீங்க. நிச்சயமாக சட்டமன்ற தேர்தலில் நடக்கக்கூடிய வாக்கெடுப்பை நீங்க எப்படி வந்து மத்திய அரசின் மீதான தீர்ப்புன்னு சொல்ல? டெல்லியை பொறுத்தவரை அது வந்து மோடி அரசு எல்லா இந்தியா ஃபுல்லா பார்க்கிற தீர்ப்பு ஒன்று. இரண்டாவது, சின்ன மாநிலத்துக்கு இருந்தாலும் அது இருக்கிற இடம்னா பரமசிவன் கழுத்துல இருக்க பாம்பு மாதிரி அது, அதனால எல்லாரும் பார்க்கிறார்கள். இரண்டாவது, லோக்கல் பிரச்சனைகள் இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனா இது வந்து ஒரு ஹை டெசிபல், ஹை லெவல், ஹைலி விஷுவல் தேர்தலா இருக்கிற பட்சத்தில் மோடி அவர்களே தன்னுடைய இதை பயந்துட்டு பேடியை கொண்டு வந்து முன்னிறுத்தி அதுவும் முடியாதால பல சாயங்கள் வெளுப்பதால இன்றைக்கு அவருக்கு கூட்டங்கள் கூட கூட்டப்படுகிற கூட்டமாக இருக்கிற கூடுகின்ற கூட்டமாக இல்லாதால பயந்துகிட்டு இருக்காரு. இது அவருடைய இந்த 9 யூட்டர்ன் சர்க்கார், அந்தர்பல்தி சர்க்கார். ஏன்னா அவர் சொல்ற வாக்கை யாருமே மக்கள் நம்பல. எப்படி இன்னைக்கு வந்து நேற்று எனக்கு வந்து இந்த கருத்து கணிப்பு எல்லாம் உண்மைன்னு சொல்லிக்கிட்டு இன்னைக்கு போய் சொல்றவரு எல்லாம் அப்படித்தான் அவருடைய சாயம் வெளுத்துக்கிட்டு இருக்கிறது தெரியுது இந்த தேர்தல். இல்லைங்க, கிரண் பேடி பொறுத்தல ஒரு விஷயம் சொல்றேன். எந்த மீடியா கிரண் பேடியை தூக்கி விட்டதோ அந்த மீடியா தான் இன்னைக்கு கிரண் பேடியை நக்கல் பண்ணிட்டு இருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா கரண் தாப்பர் கேள்வி கேட்கறான், நீங்க வந்து ஒரு அவார்டு கூட வாங்கல, நீங்க எப்படி உங்க பெரிய சாதனையாளர் நீங்க சொல்ல முடியும் அப்படிங்கிற. இந்த அம்மாவுக்கு பதில் சொல்ல தெரியல, நான் பதில் சொல்றேன். அந்த அம்மா உங்க கூட இருந்ததுனால தான் அன்னைக்கு காங்கிரஸ் அரசாங்கம் அவங்களுக்கு அவார்டு கொடுக்கல, இல்லைன்னா கொடுத்திருப்பாங்க. நீங்க தான் யூ ப்ரொஜெக்டட் பேடி. நீங்க வந்து பேடியை இப்படி ஏதோ அரவிந்த் கெஜ்ரிவால் ஐஆர்எஸ்ல இருந்து பெரிய சாதனை பண்ண மாதிரியும் ஐசிஐசிஐ ரொம்ப அந்த அட்மினிஸ்ட்ரேஷன்ல ஏதோ கிழிச்சிட்ட மாதிரியும் அரவிந்த் கெஜ்ரிவால் இன்கம் டாக்ஸ் கமிஷனரா இருந்தேன்னு ஒரு வார்த்தை சொன்னான். பார்த்தா இன்கம் டாக்ஸ் கமிஷனரா அவன் இருந்ததே கிடையாது. எவ்வளவு போய் அடுத்த 49 நாள்ல இன்டர்நேஷனல் டிரான்ஸ்பரன்சி வந்து என்னுடைய ஆட்சியில் ஊழலே இல்லை, 49 நாள் ஊழல் சரி பண்ணிட்டேன்னு சொன்னான். ஒரு டாக்குமெண்ட் வேற ரிலீஸ் பண்ணா, இன்டர்நேஷனல் டிரான்ஸ்பரன்சி இல்லன்னு சொன்னது. இல்ல குயிக்கா ஒன்னு சொல்றேன், இவர் சொல்றதுல ஒரு உண்மை இருக்கு. அரவிந்த் கெஜ்ரிவாலும் சரி பேடியும் சரி யார அண்ணா ஹசாரை ஏமாத்தி, 2 பேரும் ஒரே குட்டையில் ஊரில் மட்டைகள் தான், அண்ணா ஹசாரை ஏமாத்தி அரசியலுக்கு வரமாட்டேன் என்று சொல்லி வந்தவர்கள் ஒன்று. ஆனா இன்னைக்கு பேடியை ஏத்துக்கிட்டு நீங்க ஒரு சொல்றாரு இந்த மாதிரி பண்றாங்கன்றாரு. இதாவது இவங்க இல்ல இவன் ஒண்ணுமே செய்யாது, ஏன் அப்ப அவ்வளவு இல்லன்னா ஏன் அவங்க சீஃப் மினிஸ்டர் ப்ரொஜெக்ட் பண்ணாங்க? பேசுற வேகத்துல உணர்ச்சி வேகத்துல ஒருமையில பேசுறதை தவிர்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அரவிந்த் கெஜ்ரிவாலையோ அல்லது வேற சில தலைவர்களையோ பத்தி பேசுறது ஒருமையில பேசுறதை தவிர்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஆனா வெற்றிக்கு மோடி அரசும் காரணம்னு கடந்த சட்டமன்ற தேர்தல்களில் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்தந்த மாநில தலைவர்கள் சொல்றாங்க, அந்தந்த சிஎம் எலெக்ட் சொல்றாங்க, இந்த மாநிலத்தில் நாங்க ஜெயிச்சதுக்கு காரணம் என்னன்னா மோடி அரசு தான் காரணம், மோடியினுடைய சாதனைகள் தான் காரணம்னு சொல்றாங்க. அப்போ ஒருவேளை இது தோத்து போச்சுன்னா அதுக்கும் அதுதானே காரணம் லாஜிக்கல்லி? இல்லை, மோடியினுடைய பல இடத்துல வெற்றிக்கு காரணம் மோடிங்கிறதுல எந்த மாற்று கருத்துமே கிடையவே கிடையாது. இன்னைக்கு அதை மீண்டும் மீண்டும் நான் சொல்றேன், டெல்லியில ஆன்டி பிஜேபி என்பது காங்கிரஸ்னு இல்லாமல் ஒரு இடத்துல குமிந்து கொண்டிருக்கு. இப்போ பிஎஸ்பி இன்னைக்கு காணாமல் போயிருக்கு டெல்லியில், மற்ற கட்சிகள் காணாமல் போயிருக்கு. போன தடவைலாம் டெல்லியில் பிஎஸ்பி எந்த அளவுக்கு பிரச்சாரம் பண்ணாங்கங்கிறது தெரியும். எங்கே போனாங்க பிஎஸ்பி? எங்கே போனாங்க? ஓவைசி பார்ட்டி மகாராஷ்டிராவில் போய் நின்னாங்க, ஹைதராபாத்தில் போய் நின்னாங்க. இன்னைக்கு எங்கே போயிருக்காங்க? அப்படின்னா அது இல்ல. இன்னைக்கு வந்து டிசைட் ஒரு விஷயம் இல்ல, ஓவைசி இல்ல, ஆமா காங்கிரஸ் இருக்கா இல்லையான்னு தெரியல. நீங்க பாருங்க எலெக்ஷன் தெளிவா ஒரு பாஜகவுக்கு எதிரான வாக்குகள் எதிராக ஒருங்கிணைகிறது. இதுல ஊடகத்தினுடைய ஊடகத்தினுடைய பங்களிப்பு. ஒரு ஊடகம், ஒரு குறிப்பிட்ட ஊடகம் 24 மணி நேரம் இது ஒரு வேலையை தான் பண்ணிட்டு இருக்கு.
ஒரு குறிப்பிட்ட ஊடகம் உதவியா இருக்கு அந்த ஊடகம் இன்னைக்கு இல்ல என்னைக்குமே எங்களுக்கு உதவிகரமா எல்லா ஊடகங்களும் எங்களுக்கு இதா இருக்கு உங்களுக்கு சௌகரியமா இருந்துச்சு. அமெரிக்கால போய் கூட மோடியை பத்தி தப்பா தான் பேசிட்டு இருந்தாங்க அந்த ஊடகத்துக்காரங்க. ஏன் அது தப்பா இருந்தது பேசுனாங்க, உண்மையை சொல்றாங்க. அதே தப்பா பேசுறாங்க. அன்னையில இன்னை வரைக்கும் இந்த வேலையா பார்த்துட்டு இந்தியால ஏழைகள் இருக்க நாட்டுல அமெரிக்க அதிபர் இருக்குச்சே நார்சிஸ்ட் மோடி அவர்கள் தன்னுடைய பெயர் போட்டத ஏழைகளுக்கு 3.10 லட்சம் ரூபாய் சூட்டு போட்டுக்கிட்டு இருக்காரு. வெக்கப்பட வேண்டிய விஷயங்க இந்திய பிரதமர் செய்யறது. அதை ஏன் ஹைலைட் பண்ண கூடாது? அதை ஏன் ஹைலைட் பண்ண கூடாதுன்ற இந்த ஊடகத்தினுடைய செல்லுபடி ஆகுது. ஏங்க நீங்க இல்லன்னு சொல்றீங்களா? நீங்க வந்து சுதேசியை பத்தி பேசுறீங்க. மோடி அவர்கள் 3.6 லட்சத்திலே 10 லட்சம் ரூபாய் இருக்கு சொல்லிட்டு தன்னுடைய பேரை சகசனா மோடி பேரை போட்டு நல்லதுன்னு நினைக்கிறீங்களா? இல்ல அதை பாராட்டுறீங்கன்னு சொல்லுங்க. மக்கள் உங்களுடைய நடுநிலையாளர் பத்திரிகையாளர் உங்களுடைய சாயம் விழுக்கும். அது ரைட்டா? நான் உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்கிறேன், அதுக்கு தயவு செஞ்சு பதில் சொல்லுங்க. நார்சிஸ்ட் மோடி செஞ்சது ரைட்டா? டெல்லி சட்டப்பேரவை தேர்தலுக்காக பாரதிய ஜனதா கட்சி வெளியிட்டிருக்கக்கூடிய தொலைநோக்கு ஆவணத்துல டெல்லியில வசிக்கக்கூடிய வடகிழக்கு மாநிலத்தவர்களை குடியேறியவர்கள் அப்படின்னு சொல்றாங்க. அவங்களுக்கு என்ன நன்மை செய்ய போறோம்னு தான் சொல்றாங்க. ஆனா சொல்லி பயன்படுத்தி இருக்கிற சொல் வந்து இமிகிரன்ட்ஸ், குடியேறியவர்கள் அப்படின்னு சொல்றாங்க. நாங்க எல்லாரும் இந்தியர்கள் தானே, வெளிநாட்டுல இருந்தா வந்து குடியேறிட்டோம், எங்களை வந்து குடியேறியவர்கள்னு சொல்றதன் அரசியல் பின்னணி என்ன அப்படின்னு அஸ்ஸாம்ல வந்து பாஜகவுக்கு எதிராக போராட்டம் நடக்குது. கடந்த நாடாளுமன்ற தேர்தலின் போது அஷ்டலட்சுமி அப்படின்னு சொல்லி 8 மாநிலங்களை 8 வடகிழக்கு மாநிலங்களையும் சொன்ன நரேந்திர மோடி இப்போ வந்து குடியேறியவர்கள் அப்படின்னு சொல்றதுக்கு இப்ப ஏன் சொல்ற நிலைமைக்கு ஏன் நிலைமை மாறியது அப்படின்னு சொல்லி அந்த போராட்டக்காரர்கள் கேள்வி எழுப்புறாங்க. என்ன சொல்ல விரும்புறீங்க? இல்லை, இதுல 3 விஷயம் இருக்கு. ஒண்ணு, அந்த வார்த்தை தெரிஞ்சு வந்திருக்காது. இல்ல, எனக்கு அதுல சந்தேகம் இருக்கு. தெரிஞ்சு வந்திருக்காதுன்னா எனக்கு ஒரே ஒரு சந்தேகம் தான். அந்த ஆவணத்தை தெரிந்தவர்கள் யாராவது, விவரம் தெரிந்தவர்கள் யாராவது சரி பார்க்கவே மாட்டாங்களா? ஹிந்து இயக்கத்தை சேர்ந்த பாஜக மட்டும் இல்ல, எல்லாருமே கூட இந்த வடகிழக்கு மாநிலங்கள் எந்த அளவுக்கு நம்மோடு இணைந்தது என்பது தொடர்ந்து நாம சொல்லிட்டு இருக்கோம். அதுல எந்த புறக்கணிப்பு இருந்தது எப்படிங்கிறத நாம பேசிட்டு இருக்கோம். அது முதல் விஷயம். ரெண்டாவது, இது வந்து ஒரு இஷ்யூங்கிறது வந்து அவங்க இமிகிரன்ஸுங்கிற வார்த்தையை அதாவது ஷீலா தீக்ஷித்தே இந்த வார்த்தையை பேசியிருக்காங்க. இன்னைக்கு ஒன்றும் புதுசா இவங்க பேசல. ஷீலா தீக்ஷித் இதே வார்த்தையை பேசினாங்க. சில நேரங்களில் ஒரு விஷயத்தை குறிப்பிடும் போது வரக்கூடிய வார்த்தை தப்பா போயிருதுங்கிறத ஒத்துக்கிறேன். அவங்க தகுந்த வார்த்தையை போட்டிருக்கணும். ஆனா வார்த்தை இஷ்யூ எந்தவித தயாரிப்பும் இல்லாம நீங்க பேசும்போது ஒரு வார்த்தை வந்து தவறாக விழுந்துருச்சுன்னா கூட புரிஞ்சுக்க முடியும். ஆமா, புரிஞ்சுக்க முடியும். ஆனா ஒரு ஆவணத்துல, அதுவும் தேர்தல் தொடர்பான தொலைநோக்கு ஆவணத்துல பாஜக ஒவ்வொரு சொல்லுக்கு பின்னாலும் அரசியல் இருக்கு அப்படிங்கறது அடிப்படையில தான் இந்த இதை பார்க்க முடியும். பாஜக இதுக்கு வருத்தம் தெரிவித்திருக்கிறது ஒண்ணு. ரெண்டாவது, போராட்டம் பண்றவங்க யாரோ வேற யாரும் கிடையாது, காங்கிரஸ் கட்சிக்காரர்கள் தான் போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா ஏஏஎஸ்யூங்கிற அமைப்பு மாணவர் அமைப்பா இருந்து அரசியல் கட்சியா மாறி பாரதிய ஜனதா கட்சியோட இருந்து தேர்தல்கள்லாம் போட்டிட்டு அந்த கட்சிக்கு பாரதிய ஜனதா கட்சியை பத்தி தெரியும், அசாம் மக்களுக்கும் தெரியும். பொலிட்டிக்கல் மைலேஜ் யார் வந்து அரசியல் இதுல மைலேஜ் எடுக்கணும்னு நினைக்கிறாங்க அவங்க போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. அது கூட இடம் கொடுத்துருக்க கூடாதுங்கிறத நான் ஒத்துக்கிறேன். நீங்க தவறான வார்த்தைகள் வருது, தவறான தகவல்கள் வருது. பெரிய பெரிய தலைவர்கள் பேசும்போது கூட, பாரதிய ஜனதா கட்சி தலைவர்கள் பேசும்போது கூட, ஈவன் தேர்தல் பிரச்சாரத்துல நரேந்திர மோடி பேசும்போது கூட தவறான தகவல்கள் வருது. எல்லாமே வந்து அந்த தவறு சுட்டி காட்டப்பட்ட உடனே மன்னிப்பு கேட்கறாங்க அல்லது வருத்தம் தெரிவிக்கிறாங்க. இல்ல, நிறைய இதுக்கு வருத்தம் கூட தெரிவிக்கல. அறுபாடா பொய் பாம்பை போட்டுக்கிட்டு போயிட்டே இருப்பாரு. இங்க தமிழகத்துல முதற்கொண்டு அதான் செஞ்சுட்டு இருந்தாரு. எதை காட்டுது? அதாவதுங்க, இவர்கள் வந்து இரட்டை நாக்கு உடையவர்கள். தேவையா இருந்துச்சு அப்படியே கட்டி பிடிச்சி வடகிழக்கு மாநிலங்கள் நமது அஷ்டலட்சுமிகள்னு சொல்லுவாங்க. ஆனா இன்னைக்கு வந்து அவங்க அவசியம் இல்லைன்னு ஒண்ணு வந்தேரிகள்னு சொல்லல, ஏறக்குறைய அந்த மாதிரி தான் வார்த்தைகள். நீங்க பேச நான் குறுக்கிடல, நீங்க பேச நான் குறுக்கிடல. நீங்க என்ன பத்தி சொன்னாலும், சோனியா காந்தி பத்தி சொன்னாலும் நான் குறுக்கிடல. அதனால அப்படின்னு சொல்லக்கூடிய மன உள்ளொன்றை வைத்து புறமொன்று பேசுறதால வாக்குல வந்துடுது. வாக்குல வந்தா கூட பரவாயில்ல, இவர்கள் இதுல போட்டிருக்காங்க நீங்க சொன்ன மாதிரி. இன்னொன்னு, இவர்களுடைய திறமையின்மையை காட்டுது. இவங்க வந்து ஆட்சியிலையும் சரி இதை பத்தி, அதாவது ஒரு எல்லாம் தானே நான் 56 இன்ச்சு அப்படின்னு சொல்றதுடைய எடுத்துக்காட்டுது. எல்லாம் தன்னுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது என்று சொல்பவர் அதற்கு பொறுப்பேற்க வேண்டும். ஆனா ஒரு திறமையின்மையும் ஒரு என்னது மேனேஜ்மெண்ட் எபிலிட்டி இல்லாதையும் உபயோகமற்ற ஒரு அரசு, பேச்சிலே சிறந்த அரசு, ஆனா பேச்சில சொன்ன தப்புன்னு சொல்லிக்கிட்டு போயிட்டு இருக்க அரசு. இதை வந்து inefficiency of the party, inefficiency of the government, intentions உள்ள இருக்க
தன்னால வெளிவருதுன்றதான் இதை காட்டுது. எனக்கு ஒரு சந்தேகம், அதாவது ஆட்சி பொறுப்புக்கு வராம கட்சியில பல பழைய தலைவர்கள் அல்லது முதிய தலைவர்கள் இருக்காங்க, அவர்களையெல்லாம் இந்த ஆவணங்களை தயாரிக்கிறதுக்கு பயன்படுத்த முடியாதா அப்படின்னு ஒரு சந்தேகம் வருது. அவங்களாம் ஒதுக்கிடுவாங்க. நீங்க யஷ்வந்த் சின்ஹாவோ எல்கே அத்வானியோ அல்லது ஜஸ்வந்த் சிங்கா கூட, நீங்க ஜஸ்வந்த் சிங் கட்சிக்குள்ள சேர்த்துட்டீங்களா இல்லையாங்கிறது கூட எனக்கு தெரியாது, இவங்கெல்லாம் இருக்கிறாங்க. இந்த மாதிரி பழைய தலைவர்களை இந்த சூப்பர்வைசரி லெவல்லையாவது இதுல பயன்படுத்த முடியாதா? இல்லை வெறும் ஆர்வ கோளாரோட அரைகுறை தகவல்களோட அதுவும் கூட நான் என்ன சொல்லுவேன், இது தனியாக நடக்கிற ஒரு வார்த்தை இல்ல நம்பி நாராயணன், இது வந்து அடிக்கடி நடக்குது. இல்ல அடிக்கடி நடக்குது. அதாவது சில விஷயங்கள் வந்து கண்டிப்பா பார்க்கப்படணுங்கிற வார்த்தை அதுல எனக்கு மாற்று கருத்தே இல்லை. அதனாலதான் அவங்க வந்து வருத்தமும் தெரிவிச்சிருக்காங்க, மாத்துறாங்க. விஷயம் என்னன்னா, இது இஷ்யூ இல்லைங்கிற இன்டென்ஷன்ஸ் பாங்க, நல்ல இன்டென்ஷன்ஸ் இருக்கா, நல்ல நோக்கம் இருக்கா, அவங்க என்ன சொல்லி இருக்கிறாங்க, அவர்களுக்கு வெளிமாநிலத்திலிருந்து வந்தவர்களுக்கு என்ன சொல்லி இருக்கிறாங்க, ஏன்னா அவங்களுக்குன்னு சில சிரமம் இருக்கு, அதை பத்தி பேசியிருக்காங்க. அது இதே நான் அதான் சொல்றேன், ஷீலா தீட்சித்தும் பேசினாங்கிறதே இவங்க ஒத்துக்கொள்ளலாம், அதை அவர் சொல்லவே மாட்டார், சொல்லிட்டா சரியா போயிருமே. ஆகையினால அந்த குறிப்பிட்ட வார்த்தை இப்படி குறிப்பிடும் போது இவங்க அந்த வார்த்தைகளை இன்னொன்று நல்ல வார்த்தையை பயன்படுத்திருக்கலாங்கிறத எனக்கு மாற்றுக்கிறேன். நீங்க பாரதிய ஜனதா கட்சியும் பேசுவோம், ஷீலா தீட்சித்தும் ஏற்கனவே பேசியிருக்காங்கன்னு சொன்னா ஒரு வார்த்தையை குறிப்பிடும் போது வார்த்தையை தேர்ந்தெடுக்கிறதுல பேசியிருக்காங்க அல்லது எழுதியிருக்காங்கன்னு சொன்னா அந்த வடகிழக்கு மாநில பகுதியில் இருக்கக்கூடியவர்கள் இந்தியா பற்றி சொல்லக்கூடிய கருத்துக்களுக்கு இந்தியா பற்றி அவங்க சொல்லக்கூடிய கருத்துக்களுக்கு நியாயம் கற்பிச்சிடாதீங்கன்னு சொல்றேன். அப்படி இல்லைங்கிற அதாவது ஏன் அவங்க அசாம்ல குதிக்கிறாங்கன்னா இதை வச்சு டெல்லியில ஒரு இஷ்யூ கொண்டு வரணுங்கிறதுக்காகத்தான். டெல்லியில நடக்கலையே இது, ஏன்னா டெல்லியில உள்ளவங்க புரிஞ்சுட்டு தான் இருக்காங்க. உங்களை பத்தி தாக்கினாங்க, உங்களுக்கு அந்த கஷ்டம் தெரியும். யாரையோ சொல்றாங்க, நீ ஒரு ரொம்ப சாதாரணமா பேசுறீங்க. தமிழன்ற உணர்வும் இந்தியன்ற உணர்வும் என்ன பத்தி சொல்லச்சே வருதுங்க. உங்களுக்கு அந்த உணர்வற்றவர்களா இருக்கீங்க. வடகிழக்கு மாநிலத்துல வந்து வேற யாருக்கோ ஹேண்ட் ஓவர் பண்றதுக்கு நம்ம தயாரா இல்ல, நல்லா புரிஞ்சுக்கங்க. அந்த வேலையை பத்தி தெரியாததுனால அங்க பேசிட்டு. மத்திய சுற்றுச்சூழல் துறை முன்னாள் அமைச்சர் ஜெயந்தி நடராஜனை எனக்கு எதிராக தூண்டி விட்டது மோடி தான் அப்படின்னு சொல்லி நேற்று ராகுல் காந்தி பேசுறாரு. பழங்குடியினர் நலனுக்காகவும் சுற்றுச்சூழல் நலனுக்காகவும் நான் தலையிட்டது உண்மைதான், நான் அவர்களுக்காக தலையிடுவேன். இன்றைய அரசு வந்து தன்னுடைய நண்பர்களுக்காக முடிவுகளை எடுக்குது, நான் வந்து ஏழைகளுக்காக முடிவுகளை எடுத்தேன் அப்படின்னு சொல்லி அவர் பேசியிருக்கிறாரு. அவர் பேசினதை இன்றைய நாளிதழில் எப்படி தலைப்பிட்டு செய்தி வெளியிட்டிருக்குதுங்கிறத பார்க்கலாம். அதன் பிறகு நம்ம உரையாடலை தொடரலாம். ஜெயந்தி நடராஜனுக்கு பின்னால இருந்து இயக்கியது பாரதிய ஜனதா கட்சி தான், குறிப்பாக மோடி தான் அப்படின்னு சொல்லி ராகுல் காந்தியுடைய குற்றச்சாட்டுக்கு என்ன பதில் சொல்ல விரும்புறீங்க? பின்னால இருந்து இவர் தாங்க இயக்கிட்டு இருந்திருக்காரு, பின்னால இருந்து இவர் இயக்கிட்டு இருந்திருக்காரு. அந்த மினிஸ்ட்ரியை ஃபங்க்ஷன் பண்ண விடாம, அந்த அமைச்சகத்தை வேலை பார்க்க விடாம இயக்கிட்டு இருந்தது ராகுல் காந்தி. ராகுலை பத்தி என்ன சொன்னாங்க, நான் காந்திங்கிற வார்த்தையை வாபஸ் வாங்கிடுறேன். ராகுலை பத்தி என்ன சொன்னாங்க அப்படின்னு கேட்டா, அவர் வந்து கட்சி பணி செய்வதற்காகத்தான் அமைச்சரவையில் பொறுப்பே எடுத்துக்கல. ஒவ்வொரு தடவையும் அடுத்த அமைச்சரவை மாற்றத்தில் ராகுல், அடுத்த அமைச்சரவையில் மாற்றத்தில் ராகுல். உடனே இவர் நான் கட்சி பணி தான் செய்வேன், நான் கட்சி பணி தான் செய்வேன். என்ன கட்சி பணி செய்திருந்தாருன்னு தெரிஞ்சு போச்சு. ஒன்று, அவர் கட்சி பணி செய்து 44 சீட்டும் வந்துடுது, இது 2. ஆகையினால என்ன கட்சி பணி செய்திருந்தாருங்கிறது இப்போ வெளியில் வந்திருக்கு. ஏன்னா இவர் பின்னணி இருந்துட்டு எல்லாத்தையும் பண்ணிட்டு இப்போ மோடி பின்னணின்னா என்ன அர்த்தம் எனக்கு புரியல. ராகுலுக்கு எதிரான கருத்துக்களை வந்து ஜெயந்தி நடராஜன் ஒரு வருட காலத்திற்கு பிறகு வெளியில ஒரு வருடம் அவங்க அமைக்க அவங்க சொல்றாங்க, நான் வந்து நிகழ்ச்சி நடந்து 10 நாளுக்கு அப்புறம் சம்பவம் நடந்து நான் ராஜினாமா செஞ்சு 10 நாளுக்கு அப்புறம் சோனியா காந்தியை பார்த்து ஒரு வருஷமா நான் ராகுலை சந்திப்பதற்காக நான் நேரம் கேட்டுட்டு இருக்கேன், எனக்கு அவர்கிட்ட சந்திப்பதற்கான அனுமதி வரலன்னு அந்த அம்மா சொல்லியிருக்காங்க. அப்புறம் எப்படி மோடின்னு இவர் சொல்ல முடியும்? ஒரு வருஷமா அந்த அம்மா புகஞ்சி 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 சோனியாட்ட பேசிட்டு வந்த பிறகு, சோனியா அம்மையார்கிட்ட பேசிட்டு வந்த பிறகு அவங்க கடிதம் எழுதுறாங்க. கடிதம் எழுதினதுக்கப்புறம் திருப்பி என்ன ஆகுறது? ஒன்றுமே நடக்கல. 2, இவங்க என்ன சொல்றாங்க, இப்போ கூட ஜெயந்தி நடராஜனுடைய புகார் வந்த உடனே கட்சியில் உள்ள எல்லா தலைவர்களும் சேர்ந்து
நம்ம அமெரிக்க நாராயணன் கூட அப்படி ராகுலுக்கு தலையிட்டு இருக்க மாட்டாருன்னு ஏதாவது ஊடகத்தில் தலையிட்டு இருக்க மாட்டாருன்னு சொல்லல. பேசிக்க மாட்டார். புதிய தலைமுறையில நடத்திய இந்த நேர்பட பேசிய நிகழ்ச்சிக்கு அவர் வந்திருந்தாரு. ஏழைகளின் சார்பாக சுற்றுச்சூழல் சார்பாக ராகுல் காந்தி தலையிட்டு இருந்தா அது சரியான விஷயம் தானேன்னு தான் அவர் பேசினார். அவர் அப்படி பேசினார். அவர் அன்று பேசியதை ஜெயந்தி நடராஜனுடைய நேர்காணலுக்கு பிறகு அவர் உடனே பேசினதை ராகுல் காந்தி 4-5 நாள் கழிச்சு சொல்றாரு. அவர் அப்ப நான் பாராட்டுறேன். ஏன்னா பெரும்பாலான டெல்லியில இருந்த அத்தனை காங்கிரஸ் தலைவர்களும் ராகுல் அப்படி பண்ணல, ராகுல் அப்படி பண்ணலன்னு தான் பேசினார். ஆனந்த் சர்மா எந்த அளவுக்கு பேசினார்னா, ஒரு ஃபைல் கிளியர் ஆகணும்னா சென்னை போயிட்டு வரணுங்கிறதா நிலைமையான பேசினார். இது ஒண்ணு. ரெண்டாவது, ஜெயந்தி ரிசைன் பண்ண மறுநாள் ஃபிக்கியில் ராகுல் காந்தி என்ன பேசுறாருன்னா, நாங்கள் இனிமே இந்த அமைச்சகம் ரொம்ப வேகமாக ஃபைல்களை கிளியர் பண்ணோம் அப்படின்னு சொல்றார். அடுத்த 20 நாள்ல 1,00,000 கோடிக்கான 73 கோப்புகளை வீரப்ப மொய்லி கையெழுப்ப முடிகிறார். அவர் பதில் சொல்லட்டும், அதுக்கப்புறம் பேசலாம். ஃபிக்கியில பேசினதுக்காக நான் சொல்றேன். அகமதாபாத் ஃபிக்கியில மோடி ஜனவரி 15ஆம் தேதி 2014 பேசுறாரு. உங்களுக்கு நிலம் வேண்டும், உள்கட்டமைப்பு வேண்டும், உங்களுக்கு எப்படியான மனித உழைப்பு தேவைப்படுகிறது, எவ்வளவு நபர்கள் தேவை, அதன்படி பல்கலைக்கழகங்களை பாடத்திட்டங்களை மாற்றச் சொல்வோம் அப்படின்னு சொல்லி பேசுறாரு. பாடத்திட்டத்தை மாத்திரம், பல்கலைக்கழகத்தை மாத்திரம், எத்தனை பேர் தேவை வேணுமோ அதுக்கு அந்த அளவுக்கு கல்லூரிகளில் பல்கலைக்கழகங்களில் வேகன்சிஸ், அதாவது இடங்களை உருவாக்குறோம், நீங்க நல்லா இருந்தா போதும் அப்படிங்கிற நிலைமையில தான் ஃபிக்கியில போய் பேசுற எல்லாரும் பேசுறாங்க. தனி விவாதம். பதில் சொல்றேன். எனக்கு கொஞ்சம் வாய்ப்பு கொடுத்தீங்க. நீங்க பேசுங்க. அதாவது ஏழை பங்காளனாக பணக்காரர்கள் நேற்று கூட சொன்னாங்க, எங்களுக்கு கட்சிக்கு பணம் கொடுத்தது இல்லை டாடா, பிர்லா, வேதாந்தான்னு கூட நேற்று சொன்னாங்க. இந்த வேதாந்தா என்ற நிறுவனம் தான் ஒரிசால மலைவாழ் மக்களுடைய இடத்தை எடுத்துக்கிட்டு அலுமினியம் எடுக்கணுன்றது முயற்சியில் இருந்தாங்க. எங்களுக்கு பணமே அவர்கள் கொடுத்திருந்தாலும் கூட அதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை, ஏழைகளுக்கு துணையாக இருப்போன்னு மார்த்தட்டி 56 இன்ச்செல்லாம் நாங்கள் பேசுறதில்ல, 56 இன்ச் மார்பெல்லாம் சும்மா உட்காந்துட்டு இருக்காங்க. ஆனால் ஏழைகளுக்காக மார்த்தட்டி நின்றவர் எங்களது தலைவர். பணம் எங்களுக்கு முக்கியம் இல்லை, மக்கள் தான் எங்களுக்கு முக்கியம்னு. இதில் ஒரு கட்சியில் அவர் சொன்னார், பேசிட்டு கட்சியில் தான் இருக்கேன்னாரே, இன்னைக்கு இதில் இருக்கான்னு. கட்சி எதுக்கு இருக்கு? மக்களுக்கு உதவி செய்ய. இவங்களை மாதிரி பணக்காரர்களுக்கு உதவி செய்யல, மக்களுக்கு, அடித்தட்டு மக்களுக்கு. நாங்கள் ரொம்ப பெருமைப்படுறோம் எங்கள் தலைவர் அந்த மாதிரி தான் இருந்தார்னு. அப்போது கட்சியுடைய வேலை என்ன? எதிர்கட்சியாக இருக்கச்சே அவர்களுக்கு ஆர்ப்பாட்டமும் போராட்டமும் அவசியமானால் வீதியில் இறங்கி போரிடுவது. ஆளும் கட்சியாக இருக்கச்சே தன்னுடைய இன்ஃப்ளூயன்ஸை யூஸ் பண்ணி அவர்களுக்கு உபயோகப்படுத்துவது தானே. அந்த வேலையை செய்தது பெருமை தானே. அதுல என்ன தவறு இருக்கு? அவர் 2 இடத்துல பேசுறாரு, உங்களுடைய துணைத் தலைவர் 2 இடத்துல பேசுறாரு. நீங்க எந்த இடத்துல பேசுனது ஏழைகளுக்கான பேச்சுன்னு சொல்லுவீங்கிறது தான். மியான்கிரியில பேசுனது ஓகே, வெரி குட். சிப்பாயாக, உங்களுடைய சிப்பாயாக டெல்லியில நான் இருப்பேன் அப்படின்னு சொன்னது ரைட்டு. அது அதே நிலைப்பாட்டை ஜெயந்தியும் பேசுறாரு, ஓகே. ஜெயந்தி நடராஜனுடைய பதவி போனதற்கு பிறகு அடுத்த நாள் ஃபிக்கியில பேசும்போது பேசுனது நான் சொல்றேன். அதுவும் இனி உங்களுடைய அனைத்து மனுக்களும், அனைத்து அப்ளிகேஷன் எந்த விதமான பாட்டில் நெக்கும் இல்லாம நான் தெளிவாக முன்பும் சொல்றேன், இப்பயும் சொல்றேன், நான் என்னைக்கும் உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவதில்லை. அதுவும் ஏழைகளுக்கு பேசிய பேச்சு தான். ஏழைகள், அதாவது ஒரு வேலை செய்வச்சே எதற்காக அந்த வேலையை செய்கிறோம் என்று பார்க்கணும். நாட்டில் வேலை வாய்ப்பை உருவாக்குவது யாருக்காக? ஏழைக்காக. பணக்காரர்களுக்கு அதாவதுங்க, எங்கள் வீட்டில் ஒரு கதை உண்டு. நான் கோயிலுக்கு போகிறேன், சாமியை கும்பிடிச்சே தம் அடிக்கிறேன், தப்புன்னுவாங்க. தம் அடிச்சுக்கிட்டே இருக்கேன், கோயில் பட்டுனது கையெடுத்து கும்பிட்றேன், சரியா தவறான சரின்னுவாங்க. உங்கள் வெளியிலேருந்து பார்க்கச்சே ரெண்டும் ஒரே விதமானது, ஆனால் உங்கள் மனநிலையை பொறுத்து சரியும் தவறும். அதே போல பணக்காரர்களுக்கு, கார்பரேட்ஸுக்கு உதவுவது எந்த நோக்கத்தில் உதவுகிறோம் என்பது முக்கியம். இவர்களுக்கு பண முதலைகளுக்கு தன்னுடைய சூட்ல 3 லட்சம் 10 லட்சம் சூட்டை வாங்கி கொடுக்கணும்னு செய்யறவங்க. நாங்க அந்த மாதிரி இல்லை, ஏழைகளுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கணும்னு செய்யறோம். அவர் சொன்னதுல அன்னைக்கு 360 ஃபைலு, 180 ஃபைல் கையெழுத்திட்டும் 180 ஃபைல் கையெழுத்திடாமையும் தேங்கி இருந்தது. இந்த ஒரு இதை இவர் சொல்லியிருக்காரு, ரைட்டு. மற்ற ஃபைல்கள் தங்கியது எதற்காக? அதை சொன்னது இவர் தானே. ஜெயந்தி டாக்ஸ் சொன்னவங்க தானே. இப்ப அவங்களே உபயோகப்படுத்துறாங்களே. இவர்களுடைய வேலை பணக்காரர்களுக்காக வேலை செய்வது, இன்சிடென்டல் ஏழைகள். இவங்க ட்ரிக்கிள் டவுன் தியரியை நம்புறவங்க. இவங்க ரிப்பப்ளிகன்ஸ் மாதிரி
பணக்காரர்களுக்கு உதவி செய்யுங்க, அதுல இருந்து கொஞ்சம் கொஞ்சம் சுட்டும் அப்படியே ஏழைகள் நாக்க நீட்டி அந்த தண்ணியை குடிச்சிக்கலாம்னு. நாங்க அந்த மாதிரி இல்லை. ஏழைகளுக்காக பணக்காரர்களுக்கும் வேலை வாய்ப்பு கொடுக்கணுன்றதுக்காக அவங்களுக்கு உதவி செய்யறது எந்த விதமான தவறு இல்லை. உங்க கேள்விக்கு தெளிவாக பதில் சொல்றேன்னு நான் நினைக்கிறேன். சரி, நம்ம பேசலாம். அது தொடர்பாக இருக்கக்கூடிய சந்தேகங்களையும் நம்ம தொடர்ந்து பேசலாம். நீங்க என்ன சொல்ற விரும்புறீங்க? இல்ல முக்கியமா வீரப்ப மொய்லி முக்கியமா அனுமதி 20 நாள்ல அனுமதிச்சதுல இந்த போஸ்கோ ஃபைல் ஒண்ணு. புரியுதா? அதனால இல்லன்னா நீங்க சொல்லாதீங்க. போஸ்கோ அந்த 23 மலைவாசிகளுக்கு எதிரான நீங்க இல்ல மலைவாசிகளுக்கு எதிரான புரியுங்க, போஸ்கோ ஃபைல் உண்டு. அப்புறம் ரெண்டாவது ராகுல் காந்தி அதை செய்துட்டு இருந்தாருன்னா எனக்கு ஒரு சந்தேகம். நீங்க ஜெயந்தி நடராஜன் ஒரு முடிவு எடுக்கணும் அந்த மியான்கிரி அலுமினியம் தொடர்பாக. ஜெயந்தி நடராஜனை நீங்க அந்த மாதிரி வேதாந்தாவுக்கு ஆதரவாக முடிவெடுக்காதீங்க, பழங்குடியினர் நலனையும் சுற்றுச்சூழலையும் பாதுகாக்கும் விதத்தில் நடவடிக்கை எடுங்கன்னு ராகுல் காந்தி சொல்றாரு. இதுல ஒரு ஸ்டாண்ட் இருக்கு. பாரதிய ஜனதா கட்சியும் நரேந்திர மோடியும் எந்த பக்கம் நிக்கிறீங்க? ராகுல் காந்தி ஆதரிக்கிறீங்களா? ஜெயந்தி நடராஜன் என்ன முடிவெடுக்க போறாங்கன்னு தெரியாது. இஷ்யூ அது இல்ல, அனுமதி கொடுத்திருக்கணும்னு சொல்றீங்களா? செய்தி அது இல்ல, செய்தி அது இல்ல. இன்னைக்கு எதை பத்தி பேசுறோம்னா, தான் கவர்னன்ஸ்ல தலையிடலை என்று சொன்ன ஒருவர் தலையிட்டு கொண்டிருந்தாராங்கிறது பிரச்சனை. அது இல்ல பிரச்சனை அது இல்ல. போஸ்கோ பிரச்சனை என்னங்கிறத நாம அப்புறம் பேசிப்போம். நான் ரொம்ப யோகியன், நான் கட்சி வேலை மட்டுமே தான் பண்ண போறேன், எனக்கும் அரசியல் கட்சியினுடைய ஆட்சி நடந்துட்டு இருக்கும் போது ஆட்சி தவறு இழைத்து விட கூடாதுன்னு செயல்பட வேண்டியது கட்சி சொல்றேன். இதுதான் ஒரு செயல்படாத பிரதமரை உருவாக்கி வச்சுட்டாங்க 10 வருஷத்துல. அதனாலதான் இன்னைக்கு அவர் வாங்கி கட்டி இருக்கிறாரு. இப்ப இருக்கக்கூடிய அரசுல செயல்படக்கூடிய ஒரு பிரதமர் இருக்கக்கூடிய இடத்துல இப்ப வெளியில் இருந்து யாருமே எதையுமே செய்யறது இல்லைன்னு சொல்ல முடியுமா? இல்ல, அதாவது கவர்னன்ஸ்ல எல்லாமே இருக்குங்க. ஒரு இடத்துல எல்லாத்தையும் சரி பண்ண முடியுமா? இப்ப குற்றச்சாட்டு என்ன, ஒரு தலைமை நீ இதை செய் அப்படின்னு சொன்னா. ரெண்டாவது அவங்க சொன்னாங்க பாருங்க, மோடிக்கு எதிராக என்ன பேச சொன்னார்கள் ஸ்னூப் கேட் விஷயத்துல, நான் பேசல அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா ஒரு பெண்ணுங்கிற முறையில, நான் பெண்ணுங்கிற ஒரு முறையில பொண்ணை வேவு பார்ப்பது, பெண்ணுக்கு பெண் நான் பேசுறத விரும்பல, ஒரு பெண்ணை பத்தி அவமரியாதையா பேசுறத நான் விரும்பல, ஆகையினால எனக்கு இந்த கதி வந்திருக்குன்னு சொல்றாங்க. இதையும் அவங்க சொல்லியிருக்காங்க. ஆகையினால அவங்களுக்கு கட்சியில எக்கச்சக்கமான பிரஷர் இருந்திருக்கு. அதுதான் உதவி போறது முடிவு பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அதாவது இவங்களை மட்டும் பேசல, கிரிஜா வியாஸ் எங்க கட்சியில இருந்த, ஏன்னா ஒரு பெண் விவகாரத்துல பெண்கள் பேசுவது இன்னும் சரியாக இருக்கும்னு கட்சி நினைப்பதில் தவறில்லை. இவங்க அபிஷியல் ஸ்போக்ஸ் பர்சன், அப்போ அவங்க கட்சி சொல்லி பேச சொல்லுவது தவறில்லையே. இது என்ன பெரிய தவறு மாதிரி பேசுறாங்களே. மோடி அவர் ஸ்னூப் கேட் பண்ணது ஒரு பெண்ணை போய் ஒற்றர்களை அனுப்பி பார்த்தது வெக்கப்பட வேண்டிய விஷயம். ஏற்கனவே நீங்க சொன்ன பதில்ல காங்கிரஸ் கட்சி எவ்வளவு தூரம் ஏழைகளை சார்ந்து இருக்கிறது, ஏழைகளுக்காக நிற்கிறதுன்னு சொன்னீங்க. இந்த பதில் போதுமா? இந்த விளக்கம் உங்களுக்கு போதும்னு நினைக்கிறேன்னு சொன்னீங்க. அதனால எனக்கு திரும்பவும் இருக்கக்கூடிய சந்தேகம், 91 இருந்து எல்லா துறைகளிலும் அந்நிய நேரடி முதலீட்டை ஊக்குவிச்சது காங்கிரஸ். அது பெருமையாக சொல்றீங்க. அதுல எல்லா சிறு தொழில்களையும் இங்க உள்நாட்டு தொழிலாக இருந்து இங்க இருக்கக்கூடிய பகுதியாக ஏரியாவாக அங்கங்க உண்டான தேவைகளை நிறைவேற்றக்கூடிய தொழில்கள், சிறு தொழில்கள், குறு தொழில்கள் எல்லாவற்றையும் ஊத்தி மூட வச்சுட்டு இறக்குமதிக்கான கதவை திறந்து விட்டது காங்கிரஸ் அரசு. இது எல்லாமே இந்திய ஏழை மக்கள், நடுத்தர மக்களுக்கு சாதகமான முடிவுகள் தானா? ஓகே, அதாவது now we have 2020 hindsight. நீங்க சொல்லுங்க, 91 இருந்து 2014 வரைக்கும் இந்தியா வரலாறு காணாத வளர்ச்சி நடந்திருக்கா இல்லையா? இல்லைன்னு சொல்ல முடியுமா? முடியாது. இங்க ஏழ்மை உலக நாடுகளை, ஏன் நீ ஒபாமாவே ஏழ்மை பெரிய அளவில் இந்தியாவில் குறைக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொன்னது உண்மையா இல்லையா? அதற்கான ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் உண்மையா இல்லையா? 2. மூன்றாவதாக இன்னைக்கு கடல்லைங்க ஒரு திமிங்கலம் இருக்குங்க. திமிங்கலத்தை அழிச்சிட்டா கடலில் இருக்க எல்லாமே அழியும். எல்லா உயிரினமும் அவசியம். அதே போல இவையும் அவசியம். ஒரு சில இடங்கள்ல நீங்க ஒரு நல்ல எண்ணத்தை கொண்டு ஒரு இது கொண்டு வச்சே சில பேருக்கு கஷ்டப்படலாம், அதை மாற்றணும், அதை மாற்றியும் இருக்கும், அதுவும் உண்மை. அதற்காக தான் நில ஆர்ஜித சட்டம் கொண்டு வந்தோம். அதுல இவங்க இப்போ ஏமாத்த பாக்குறாங்க மக்களை. அதுல அடித்தட்டு மக்கள்கிட்ட சுரண்டினாங்க.
இதையெல்லாம் தடுக்கும் விதத்துல எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். காலம் மாற மாற பல விஷயங்களை கத்துக்கிறோம். எண்ணம் தெளிவானது. ஏழைகளின் பங்காளனாக இருக்க வேண்டும் என்று நாங்கள் நினைக்கிறோம். அதை செயல்படுத்தினோம். அதனால ஏழைகளுடைய ஏழ்மை குறைந்ததுங்கிறது உண்மை. ஏழ்மை ஒழிக்கப்படலை, ஆனா ஏழ்மை குறைந்ததுன்னு உண்மை. அதை யாராலையும் மறுக்க முடியாது. வரலாறு காணாத வளர்ச்சி. ஏழை அக்ரிகல்ச்சர்ல ஒரு விவசாயியோட குழந்தை இன்னைக்கு 50,000 ரூபாய் சம்பாதிக்கிறது, 60,000 ரூபாய் சம்பாதிக்கிறது பெருமையோட தலை நிற்கிறாங்க. நீங்க விதர்பா மாவட்டத்துல தற்கொலை செய்து கொண்ட விவசாயிகள் எல்லாம் தங்களுடைய ஏழ்மை குறைந்ததன் காரணமாக தற்கொலை செய்து கொண்டாங்க சொல்ல முடியுமா? நான் முன்னுக்கு பின் முரணாக பேசுவோம் இல்லை. நான் தெளிவாக சொன்னேன், ஏழ்மையை குறைத்துள்ளோம், ஒழித்து விடவில்லை என்று கூறினேன். உண்மையா இல்லையா? எல்லா இடங்கள் இந்தியா அப்படியே இவங்கள மாதிரி இந்தியா ஷைனிங் பாலும் தேனும் பெருகி ஓடுன்னு சொல்ற ஆள் இல்லை நாங்க. ஆனா மாற்றங்களை வெகு சிறப்பாக கொண்டு வந்தோம். அது சரியா மோடி மாதிரி இல்லாத மார்க்கெட் பண்ண எங்களுக்கு தெரியல. அதுதான் உண்மை. இல்லை இப்போ அமெரிக்க நாராயணன் அவர்கள் சொன்ன அத்தனை குற்றச்சாட்டுக்கும் நாடாளுமன்ற எலெக்ஷனுக்கு முன்னாலேயே பதில் சொல்லியாச்சு. திருப்பி ஒரே விஷயத்தை தான் அவர் சொல்லிட்டு இருக்கார். ரெண்டாவது, விவசாயி இவ்வளோ சம்பாதிக்கிறாங்கிறார். விவசாயம் எங்கே போச்சு? 2.4 தாண்டவே இல்லை ஜிடிபி. என்ன இன்னைக்கு ஒரே ஒரு மாநிலம் டபுள் டிஜிட் போன பிறகு அவங்க என்னெல்லாம் பேசினாங்கிறது நமக்கு தெரியும். அதனால் இவங்க என்ன பண்ணியிருக்காங்கங்கிறது எல்லாருக்கும் தெரியும். நாம் அந்த இஷ்யூக்குள்ளே இப்போ போகணும்னு அவசியம் இல்லை. இன்னைக்கு ஜெயந்தி நடராஜன் விஷயத்தில் நான் மீண்டும் சொல்கிறேன், ராகுல் காந்தி மட்டும் இல்ல, ஜெயந்தி நடராஜன் மட்டும் இல்ல, மன்மோகன் ஜெயந்தி நடராஜன் விஷயத்துல பின்னால பாஜக இருக்கா? அவர் ராகுல் காந்தி இருக்குன்னு சொல்றாரு. ஒண்ணு ஏழைகளுக்காகவும் சூழலுக்காகவும் நாங்க நிக்கிறோம்னு சொல்றாரு. ராகுலும் காங்கிரஸும் அப்படி நிக்குதா? ரெண்டு கேள்விகளையும் பற்றி இந்த ரெண்டு கேள்விக்கு என்னுடைய பதில், இருக்க வேண்டிய அவசியம் பாரதிய ஜனதா கட்சிக்கு கிடையாதுங்கிறதா என்னுடைய பதில். ஜெயந்திக்கு பின்னாடி இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அந்த ஒரு அம்மாவே அந்த அம்மா ஒரு காங்கிரஸ் பாரம்பரியத்துல வந்த அம்மாங்க. அந்த மாட்ட போய் திடீர்னு ஒரு ஆள் பிஜேபி போய் நீ அப்படி பண்ணலாம் சொல்ல முடியாது. என்ன இருந்தாலும் இன்னைக்கு நேற்று அந்த அம்மா காங்கிரஸ்கார அம்மா கிடையாது. என்ன அதனால திடீர்னு பிஜேபி காரங்க போன உடனே அவங்க அனுமதிக்கிற ஆளும் கிடையாது. என்ன அந்த அம்மாவுடைய காங்கிரஸ் கிரெடென்ஷியல்ஸ் நான் கேள்வியே கேட்கல. நான் பதில் சொல்றேன். புரியுதா? ஆங்கிலத்துல ஒரு பழமொழி ஒண்ணுங்க, you judge yourself on what you are capable of doing whereas other people judge you on what you have done. நீ என்ன செய்ய போகிறாய் என்பதை பார்த்து நீ உன்னை எடை போடுகிறாய், மற்றவர்கள் நீ என்ன செய்தாய் என்பதை பார்த்து எடை போடுவார்கள். நாங்கள் பிஜேபி செய்தது என்ன ரொம்ப தெளிவாக புரிஞ்சிங்க. உத்தரப்பிரதேசில் ஜெயிச்சாங்க. எப்படி ஜெயிச்சாங்க? தங்கள் கட்சியிலேருந்து கொண்டு வரல, மற்ற கட்சியிலேருந்து ஆளை கொண்டு வந்துச்சாங்க. டெல்லியிலே டெல்லியில பேடியை கொண்டு வந்தாங்க. அது எந்த கட்சியிலேருந்து கொண்டு வந்தாங்க? இது மகாராஷ்டிரால 135 பேர் ஜெயிச்சதுல 55 பேர் மற்ற கட்சியிலேருந்து கொண்டு வந்தாங்க. இவர்கள் தங்களுக்கு டேலண்ட் கிடையாது, இவர்களுக்கு மனித வளம் இல்லாத ஒரு கட்சி, சிந்தனை இல்லாத கட்சி, மற்றவர்களிடமிருந்து ஆளை திருடி மற்றவர்களை கவிழ்த்து வருகின்ற கட்சி, மற்றவர்களிடம் ஜாதி மதம் மொழி இனம் என்ற பெயர்களை பிரித்தாளும் கட்சி. அதைத்தான் இங்கேயும் செய்யறாங்க. இன்னும் கேட்டா தமிழகத்திலே இன்னொரு கேள்வி இருக்கு, இவர்களை சேர்ந்த அதானி மற்றவர்களை யாராவது ஊக்குவிக்கிறாங்களோன்னு ஒரு கேள்வி இருக்குது. இல்ல தமிழ்நாட்டில் ஜெயந்தி நடராஜனை கொண்டு வந்த பாரதிய ஜனதா கட்சி என்ன பண்ண போது எனக்கு ஒன்றும் புரியல. ஏன்னா அதெல்லாம் வேடிக்கையான ஒரு குற்றச்சாட்டு. ஏன்னா மத்தியில லட்சக்கணக்கான ஓட்டு வந்துடலாம். நம்ம அந்த அம்மா நின்னாலே டெபாசிட் வாங்குமான்னு எனக்கு தெரியாது, ஓப்பனா தெரியாது. ஆகையினால இது இந்த அம்மாவெல்லாம் கொண்டு வந்து பாரதிய ஜனதா கட்சிக்கு தேவையில்லாத வேலைங்க. பாரதிய ஜனதா கட்சி தேவையில்லாத வேலை. அதனால அந்த கட்சி அதை பண்ணாது. புரியுதா? அந்த கட்சி அதை பண்ணதுக்கு வேண்டிய அவசியம் கிடையாது அந்த கட்சிக்கு. இந்த அம்மா பல காலமா குமைஞ்சு போய் ஒரு வருஷமா ஒரு கட்சியிலேருந்து அந்த அம்மா மேல குற்றச்சாட்டு என்ன? இவர் பேசுறார் ஜெயந்தி டாக்ஸ்னா ஒரு பிரச்சாரத்துல பேசுறாரு. அப்போவாது ஜெயந்திக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லைன்னா காங்கிரஸ் கட்சி அந்த அம்மாவை காப்பாத்தி இருக்கணும்ல. இப்ப கூட சொல்லிருக்கலாமா? ஏன் சொல்லல? இப்ப கூட அப்படி சொல்லல. என்னன்னா இப்பதான் விஷயம் எல்லாம் எல்லா விஷயம் எல்லாம் வெளியில வந்தவரை தான் பேசுறாங்களே தவிர
சரி, இந்த அம்மா லெட்டர் எழுதின பிறகு லெட்டர் எழுதின பிறகு அது சொல்லியிருக்கலாம்ல, சொல்லலையே. இப்போ எல்லாம் பிரச்சனையா இன்னைக்கு இந்த அம்மா இவர் இப்பவுமே ராகுல் ஏன் பேசுறாரு? முதல்ல பேசிட்டாரு, நேற்று பேசின உடனே என்ன பேசிட்டாரு? ஐயோ நான் தான் சொன்னேன்ட்டாரு. இப்ப மோடி தான் பின்னணிங்கிறாரு. அப்ப என்ன அர்த்தம்? அதுதான் அந்த பிரச்சனையில நான் வந்து சொன்னேன், இதையும் சொல்ல வேண்டாம் அதையும் சொல்ல வேண்டாம். அதாவது விஷயம் உங்களுக்கு கஷ்டமா இருக்குன்னு சொல்ல வேணாமா? நீங்க ஏமாத்துறீங்கன்னு சொல்ல வேணாமா? நீங்க பணக்காரங்க பசங்க இருக்கிற பக்கத்துல இருக்கீங்கன்னு சொல்ல வேணாமா? ஏழைகளுக்கு எதிராக இருக்கீங்கன்னு சொல்ல வேணாமா? மோடி மத்தவங்களை கவிழ்க்கிறதுக்காக மத்த கட்சிகளை ஆளுகளை சேர்க்கறான்னு சொல்ல வேணாமா? எதை சொல்ல வேணாம்னு சொல்றீங்க? அமெரிக்க நாராயணனுடைய கற்பனை திறனுக்கு எந்த ஆஸ்கர் அவார்டு கூட கொடுக்கலாங்க. என்ன அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. ஏன்னா அரசாங்கம் வந்து ஏழைகளுக்கு எதிராக அதுக்கு எதிராக இதெல்லாம் நம்ம பின்னால வச்சுப்போம். அவர் போய் சொல்றாரு. நான் என்ன சொல்றேன், இன்னைக்கு ஒரு ஆட்சி வந்து ஒரு 300க்கு மேல சீட்டு வாங்கி ஒரு ஆட்சி நடந்து கொண்டு இருக்கிறது. அந்த ஆட்சி காங்கிரஸனுடைய பொய்கள் எல்லாம் புரிந்ததுனாலதான் இந்த கட்சி ஆட்சிக்கு வந்திருக்கிறது. பொய்யன்னு சொல்லிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? அதெல்லாம் 2004 அவங்க காங்கிரஸ் ஜெயிக்கும் போது அதற்கு முந்தைய ஆட்சியினுடைய பொய்கள் எல்லாம் மக்கள் புரிஞ்சுக்கிட்டாங்கன்னு சொல்றோம். இப்போ வந்து காங்கிரஸினுடைய பொய்கள் எல்லாம் மக்கள் புரிஞ்சுக்கிட்டாங்கன்னு சொல்றாங்க. அந்த வித்தியாசம் ரொம்ப குறைங்க. அதாவது கட்சி 2004 காங்கிரஸ் ஜெயிக்கும் போது 2009 காங்கிரஸ் ஜெயிக்கும் போதெல்லாம் தனிப்பெரும் கட்சி அந்த கட்சி ஜெயிக்கவே இல்லை. அதில் அப்படி இல்லை. இன்றைக்கு மோடி அரசாங்கம் 80களுக்கு போக வேண்டாம். அதாவது தனிப்பெரும் கட்சியாக எந்த அளவுக்கு காங்கிரஸ் மேல கோபம் இருந்திருக்கும்னு புரிஞ்சுக்கோங்க. அதை விட்டுட்டு நாங்க வந்து அப்படி பண்றோம் இப்படி பண்றோம். நீங்க எலெக்ஷனுக்கு முன்னால இதுதான் சொன்னீங்க, இன்னைக்கு அதான் சொல்லிட்டு உண்மையை பேசுறோம். நீங்க வந்து மாத்தி மாத்தி பேச யாரு போய் சொல்றாங்க தெரியுது. சிரிக்கவே இல்ல. அதாவது உங்களை தான் சிரிக்கிறாங்க. எலெக்ஷனுக்கு முன்னால இன்னைக்காவது இவங்க ஸ்டாண்ட மாத்தலாமே. எலெக்ஷனுக்கு முன்னால தேர்தலுக்கு முன்னால நான் நம்பி நாராயணன் தேர்தலுக்கு முன்னால அதுக்கு பிறகு தொடர்ந்து பாரதிய ஜனதா கட்சி மேல எதிர்கட்சிகள் வச்ச குற்றச்சாட்டு பெருநிறுவனங்கள் உங்க பாஜகவுக்கு ஆதரவாக இருக்கு, பெருநிறுவனங்கள் பாஜகவுக்கு ஆதரவாக இருக்கு அப்படின்னு சொல்லி குற்றச்சாட்டு வச்சுட்டே இருந்தாங்க. இந்த நிலையை பார்க்கும்போது நியான்கிரி தொடர்பாக ராகுல் காந்தி எடுத்த நிலைப்பாடு அப்படிங்கறத ஜெயந்தி நடராஜன் வெளிப்படுத்தும் போது ஒருவேளை அந்த மாதிரி ராகுல் காந்தியினுடைய தூண்டுதல் காரணமாக அல்லது தலையீடு காரணமாக எடுக்கப்பட்ட முடிவுகளால் பாதிக்கப்பட்ட நிறுவனங்கள் உண்மையிலேயே காங்கிரசினுடைய தோல்விக்காக வேலை செய்திருக்குமோ அப்படின்னு ஒரு சந்தேகம். அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. சரி, கற்பனையாக இருக்கலாம். ஆனா இதுல ஒரு தர்க்க நியாயம் இருக்கா? தர்க்க நியாயம்ங்கிறது வேற, உண்மைங்கிறது வேறங்க. எதுலையுமே அதாவது உண்மைங்கிறது வேற, இருக்குமோங்கிற சந்தேகம் வருதுன்னு தான் நான் சொல்றேன். இன்னைக்கு கூட ஒரு விஷயம் அவர் சொன்ன ஒரு விஷயத்த நான் சொல்றேன்னா, என்ன இருந்தாலும் இந்த நாட்டில் வந்து ஒரே ஒரு விஷயம் என்ன, காங்கிரஸ் கட்சி பண்ணாத ஒரு விஷயம் என்ன, நாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இன்னைக்கு இந்திய தொழிலதிபர்கள் வெளிநாட்டில் கூட நல்லபடியாக தொழில் பண்ணுவதற்கு நாம் ஊக்குவிப்பு கொடுக்கிறோம். ஐக்கிய முற்போக்கு கூட்டணியிலே நம்ம பிறகு பேசுவோம். இந்த நாட்டினுடைய ஒரு தொழிலதிபர் வெளிநாட்டுல தொழில் பண்றார், அதை ஊக்குவிக்கணும்னா டாடா வந்து கோரஸ் வாங்கும் போது எந்த உதவியும் பண்ணல இந்த அரசாங்கம். ஆனா வாங்கிட்டார்ல. வர்த்தகத்தால் ஜெயிக்க முடியும் என்றால் பாரதிய ஜனதா கட்சி எனக்கு தெரிஞ்ச அளவுல ஏற்பாடுகள் பல வெளிநாட்டு தொழில்களை மிட்டல்ஸ் வாங்கும் போதோ டாடா வாங்கும் போதோ அவர்கள் வந்து இங்க வலிமையாக இருந்தார்கள், அவங்க வாங்கிட்டாங்கிறது தானே யதார்த்தமான விஷயம். சரி, இன்னைக்கு அமெரிக்கா என்ன சார் பண்றாங்க? ஒரே ஒரு குயிக்கா, எங்களுடைய வேலை இவங்க மாதிரி பணக்காரர்களுக்கு உதவி செய்யல, எங்க வேலை இந்தியாவில் உள்ள ஏழைகளுக்கு வேலை வாய்ப்பு. வெளிநாட்டுல போய் பணம் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த நிகழ்ச்சியில பங்கேற்று உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு எங்கள் நெஞ்சார்ந்த நன்றி. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.